சீரியல் ஸ்கோப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். பஞ்சமியினுடைய 5வது எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க. ஏற்கனவே கடந்த எபிசோடில் சொல்லியிருந்தோம் முத்துவும் பஞ்சமியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இப்படியே போகலான்னு பார்க்குறேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு தெரியும் பஞ்சமின்றது ஒரு பொண்ணு, அங்கே ஒரு பேய், பஞ்சமின்றது ஒரு பேயாக இருக்குது. அந்த பேயை பற்றின ஸ்டோரியை சொல்கிறாங்க. பஞ்சமி அண்ட் மலர் அப்படிங்கிறவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பஞ்சமி லைஃப்குள்ளே என்ட்ரி கொடுக்குறான் முத்துங்கிற ஒரு பையன். அந்த பையன் என்ட்ரி கொடுத்துருக்கான். என்ன ஆக போகுதுன்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னென்னா பஞ்சமி முத்து கிட்ட முத்து பஞ்சமி கிட்ட சொல்கிறான், நிறைய கட்டிக்கிறேன்னு சொல்கிறான். அதுக்கு பஞ்சமி சொல்கிறா ஓகே ஐ எம் ஆல்சோ லவ் வித் யூ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து அந்த கல்யாணத்துக்கு ஓகே கல்யாணம் பண்ணுறான்ற ரேஞ்சுக்கு போகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறான் முத்து, ஒரு மாலை நேரம், நீங்கள் ஒன்றே மாலை நேரம்னு வேறு நினைக்காதீங்க, மாலை நேரம் என்ற பொழுது இருட்டிருச்சு. ஸோ முத்து பஞ்சமியை கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு முத்து தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். முத்துவோட அம்மா இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு ஏய் இங்கே வாடான்ற மாதிரி கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏற்கனவே ஊருக்காரங்கெல்லாம் சொல்லி தெரிஞ்சிருச்சு, ஒரு பொண்ணை பையன் லவ் பண்ணுறான் போல இருக்கு, அவன் முன்னாடியே சுற்றுறான்ற மாதிரி தகவல் போயிருக்கு. முத்து பணக்கார குடும்பம். ஸோ இப்போ என்னென்னா முத்து பணக்கார குடும்பம். அப்போ பஞ்சமின்றவ ஒரு அனாதை, ஒரு ஏழை பெண், ஒரு குடிசையில் வாழக்கூடியவங்க. இவங்க நல்லா கொஞ்சம் நல்ல வீடு கட்டி வாழ்கிறவங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிற போது கல்யாணம் எப்படி சாத்தியமாகும்ன்ற போது அவங்க அம்மாவும் யோசிப்பாங்கள்ல, வேணான்னு யோசிப்பாங்கள்ல. அப்போ என்னென்னா முத்து போய் கேட்குறான், முடியாதுன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் ட்ராக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இந்த மாதிரி சொல்கிறான், அம்மா நான் அந்த மாதிரி ஆசைப்பட்றேன், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு, எனக்கு சந்தோஷமாக இருக்குமா, உங்களே நல்லா பார்த்துக்குவா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அம்மா என்ன மாதிரி பதில் சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ சந்தோஷமாக இருப்ப, ஆனால் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது, அந்த பொண்ணு உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க. முத்து காலில் விழுந்து கெஞ்சுறான், அம்மா எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், பஞ்சமி தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். அவங்க அம்மா கடைசியில் சரி 2 மாதத்தில் உனக்கு பஞ்சமி கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கதை வேறு சீட் நகலுது. பஞ்சமியோட ஊருக்குள்ளே ஒரு 5 காலேஜ் பசங்க வந்திருக்காங்க, ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஒரு நைட்டாக போகுது, எங்கே தங்குறதுன்னு தெரியல. ஸோ தேடிட்டுருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்க்குறாங்க, தங்க அனுமதி கொடுக்க மாட்டுறாங்க. கடைசியாக பஞ்சமி அவங்கள பார்க்குறா, பார்த்துட்டு கேட்குறா, யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. பஞ்சமி தானாக அவங்ககிட்ட கேட்குறா. அவங்க சொல்ல மாதிரி நாங்கள் வந்திருக்கோம், இந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு தங்க இடம் வேணும், நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் நாங்கள் 5 பேரும் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பசங்க பொண்ணுங்க எல்லாருமே தான் இருக்காங்க. ஸோ நாங்கள் வெளியே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் வெளியே தங்கணும், வீட்டுக்குள்ளேயே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சமி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டில் தங்கிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லாத்துக்கும் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறா பஞ்சமி. இவங்கள பற்றி தன்னோட தோழிக்கிட்ட சொல்லணும், முத்துக்கிட்ட சொல்லணும். பிகாஸ் அவளுக்கு இருக்க உறவுனா 2 பேர் தான், ஒன்று உயிர் நட்பு, இன்னொன்று வருங்காலத்தில் தனக்கு வரப்போகிற கணவன். ஸோ பஞ்சமி என்ன பண்ணுறான்னா மலர்கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மலர் எதிர்ச்சியாக வீட்டுக்கு வர்றா. மலர்கிட்ட இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல போகிறா. என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அதே நேரத்தில் மலரும் நைட் நேரத்தில் ஏதோ சொல்ல வர்றா. அப்படின்னா இந்த காலேஜ் பசங்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயமா என்ன அப்படிங்கிறது தெரியல. அடுத்த எபிசோடில் அதை பார்க்கலாம். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த காலேஜ் பசங்க வந்ததுக்கப்புறம் கதைக்கிழமை வேறு மாதிரி திரும்பும். ஸோ தொடர்ந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த 90s ஹாரர் சீரியலாக உங்கள் எவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.